Hi my dear friends and families, welcome to Craft Tamil channel. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர் க்ளூ கன் ஸ்டிக்ஸ் நம்ம வாங்கிட்டு வந்திருந்தோம், ஆல்ரெடி காமிச்சிருந்தேன். இந்த ஸ்டிக்ஸை யூஸ் பண்ணி சும்மா கொஞ்சம் திங்ஸ் வந்து ரெடி பண்ணி பார்க்க போகிறோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, இதில் வந்து கிளிட்டரும் இருக்குது, அதே மாதிரி சாதாவும் இருக்குது. ஆல்ரெடி வந்துட்டு இந்த மாதிரி பெரிய க்ளூ கன் ஸ்டிக்ஸை வச்சுட்டு சில திங்ஸ் வந்து ரெடி பண்ணி காமிச்சு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். பட் இந்த வீடியோவில் சின்ன ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். ஓகே அதுக்கு முன்னாடி ஹார்ட் க்ளூ ஸ்டிக்கில் வந்துட்டு ஒயிட் கலர் ஆல்ரெடி இருந்துச்சு, கொஞ்சம் நிறையவே இருந்தது. எனக்கு இந்த வீடியோ இன்றைக்கி எடுக்க போகிறோன்ற ஐடியாவே இல்லை, திடீர்னு தான் எடுத்தேன். அதனால் இதில் ஸ்டிக்ஸ் அப்படியே இருந்துச்சு. அதனால் அந்த ஸ்டிக்கை ஃபஸ்ட்டு காலி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு அந்த ஒயிட் ஸ்டிக்கில் ஒரு சின்ன பவுச் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இந்த பவுச் செய்கிறது ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு வந்து அந்த ஹார்ட் க்ளூவில் ரெக்டாங்கிள் ஷேப் ஒன்று போட்டுக்கோங்க, ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அது உள்ளுக்குள்ளே வந்துட்டு லைன்ஸ் போட்டுக்கோங்க. ஓகே, இந்த ஷேப்பில் கொஞ்சம் லைன்ஸ், அதுக்கப்புறம் அதோட ஆப்போசிட் ஷேப்பில் கொஞ்சம் லைன்ஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒன்றா கவர் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இந்த பவுச் எப்படி மாடலுக்கு நான் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன மொபைல்ஸ் இருக்கும் இல்லையா, பட்டன் மொபைல், அந்த மொபைலில் சார்ஜ் போட்டுட்டு அந்த சார்ஜ் கூட சேர்த்து இந்த மொபைல் வச்சு சார்ஜ் போடுற மாதிரி, உங்களுக்கு சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். அந்த சார்ஜ்லேயே நம்ம வந்துட்டு மாட்டி விட்டுட்டு மொபைலில் இந்த பவுச்சுக்குள்ளே போட்டு விட்டுட்டோம்னா ஈஸியாக வந்துட்டு நம்மளால் மொபைல் சார்ஜ் வந்து ஸ்டாண்டு தேவையில்லை, அதிலே போட்டு விட்டுடலாம். அதுக்காக இந்த மாதிரி பண்ணுறேன். ஓகே, நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு இந்த பக்கமாக லைன்ஸ் போட்டிருக்கேன், நெக்ஸ்ட்டு இந்த சைடு லைன்ஸ் போட்டிருக்கேன். பட் கொஞ்சம் போடும் போதே என்ன ஆயிடுச்சுன்னா அந்த ஒயிட் க்ளூ வந்துட்டு உள்ளே போயிடுச்சு, அதனால் ப்ரெஸ் பண்ண முடியல. அதனால நான் வந்துட்டு பிங்க் கலர் போட்டுக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வந்து பிங்க் கலரில் தான் ஒரு ஃப்ளவர் மாதிரி பண்ண போகிறோம், அதனால் வந்துட்டு பிங்க் கலர் போட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி போட்டுட்டு கொஞ்சம் காஞ்சிட்டதுக்கப்புறம் வெளியே எடுத்துட்டேன். கீழே வந்துட்டு நம்ம எண்ணெய் போட்டிருக்கோம் அப்படின்னால ஈஸியாக ரிமூவ் ஆகி வந்துடும். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன், அப்படியே வந்துட்டு ஒட்டிக்கோங்க. ஒரு சைடு மட்டும் விட்டுட்டு லெஃப்ட் சைடும் அதுக்கு கீழே இருக்கிற சைட்லேயும் ஒட்டிக்கோங்க. மேலே மட்டும் ஒரு சைடில் விட்டுருங்க அந்த மொபைல் போடுறதுக்காக. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் கையை உள்ளே இன்செர்ட் பண்ணி காமிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் இதுக்கு வந்துட்டு அந்த பிடி மாதிரி இருக்கணும் இல்லையா, ஒரு கூடையிலலாம் இருக்கிற மாதிரி, அதுக்கு என்ன பண்ணுறேன், அதே ஹார்டில் வச்சு இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதையும் காய வச்சு எடுத்துட்டேன். ரொம்ப சிம்பிள், இது ஈஸியாக பண்ணிடலாம். மொபைல் சார்ஜ் போடுறதுக்கு ஈஸியாக இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு நான் சின்ன மொபைல் வீட்டில் அவ்வளோ இல்லை அப்படிங்கிறனால நான் வந்து போட்டு காமிக்க முடியல. பட் இது நல்லா ஹீட் ஆகிட்டதுக்கப்புறம் ஒட்டினால நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, அதனால் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த பிங்க் கலர் ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த பிங்க் கலர் என்ன பண்ணுறோம், கொஞ்சமாக கீழே அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து கிளாஸ் ஷீட்டில் கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வச்சு இப்படி சப்பாத்தி உருட்டுற கட்டியை வச்சு தட்டையாக ஒட்டி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நிறைய ரெடி பண்ணிக்கோங்க. ஓகே, நான் வந்துட்டு ஒரு ஃப்ளவர் மாதிரி தான் பண்ண போகிறேன். இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். நீங்கள் வந்துட்டு கலருக்கு ஹார்ட் க்ளூ ஸ்டிக் இருக்குது, ஒரு ஃப்ளவர் மாதிரி பண்ணணும்னா கண்டிப்பாக இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ வந்துட்டு நான் கிளாஸ் ஷீட்டை மேலே ஒட்டிட்டேன். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் நேரம் காஞ்சிட்டதுக்கப்புறம் மேலே கிளாஸ் ஷீட் எடுத்துட்டேன். பட் வந்து கீழே இருக்கிறது அது கொஞ்சம் ஹீட்டாக தான் இருந்துச்சு, அதனால் அதை அப்படியே வச்சுட்டு அதே ஹார்ட் க்ளூ ஸ்டிக்கில் கீழே இன்னும் கொஞ்சம் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பிங்க் கலருமே ப்ரெஸ் பண்ண முடியல, அதனால் அதுக்கு மேலே ஒரு பர்பிள் கலர் எடுத்து போட்டிருக்கேன். ஓகேவா, இதே மாதிரி நிறைய பீசஸ் நான் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். எப்படியும் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு 12 பீசஸ் ஆச்சு தேவைப்படும். ஒரு ரோஸ் மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். ரோஸ்க்கு வந்து பெட்டல்ஸ் இருக்கும்ல, நம்ம வந்து பேப்பர் ரோசஸ் பண்ணியிருப்போம், தனித்தனியாக பெட்டல்ஸ் கட் பண்ணிவிட்டு அதை ஒன்றா ஜாயின் பண்ணுற மாதிரி பண்ணியிருப்போம். பட் இது வந்துட்டு நம்ம ஹார்ட் க்ளூ ஸ்டிக்கில் பண்ணி பார்க்க போகிறோம். அதனால் ஒரு 12 பீசஸ் ஆர் 15 பீசஸ் பண்ணிக்கோங்க. நான் அந்த மாதிரி பண்ணி இப்போ எடுத்துக்கிறேன். சைஸ் வந்துட்டு ஒரே மாதிரி கரெக்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது, கொஞ்சம் சின்னதும் பெருசுமாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, இப்போ நான் பண்ணிட்டேன். அந்த பர்பிள் கலர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு, அதனால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திட்டேன். நான் எவ்வளோ பண்ணியிருக்கேன்னு தெரியல, பட் மினிமம் ஒரு 12 ஆர் 15 பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு பெட்டல், அந்த பெட்டல் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு ரோஸ் மாதிரி அசம்பிள் பண்ண போகிறோம். நான் வந்துட்டு தனியாக ஒரு ஸ்டிக்கில் தான் பண்ணலான்னு நினச்சேன். அதுக்கப்புறம் திடீர்னு தான் எனக்கு தோணுச்சு இந்த மாதிரி பெண்ணில் வந்துட்டு அதோட பேக் சைடில் இந்த மாதிரி ஒட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால நான் ஒரு பென் எடுத்து அதுக்கு பின்னாடி ஒட்டுறேன். பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், யாருக்காச்சும் கிஃப்ட் பண்ணுறதா இருந்தால் கூட நம்ம இந்த மாதிரி பண்ணலாம். டக்குன்னு ஐடியா வந்துச்சு, நல்லாவுமே இருக்குன்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு பெட்டல்ஸாக எடுத்து அப்படியே சுற்றி நம்ம வந்துட்டு இந்த பேப்பரில் செஞ்சால் ஒட்டுவோம்ல, அதே மாதிரி தான் இதையும் வந்துட்டு சுற்றி ஒட்டுறேன். இது நல்லா மெல்ட் ஆகி அது ஆறிட்டதுக்கப்புறம் எப்படி இருந்துச்சுன்னா நல்லா மெல்லிஸாக ஆகிடுச்சு. நம்மளால் ஈஸியாக இந்த மாதிரி ஒட்ட முடிஞ்சிச்சு. பார்க்குறதுக்கும் நல்லா மெல்லிஸாக, கலர் வந்துட்டு லைட் பிங்க் கலரில் இருக்கிறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. அந்த ரோஸ் ஃபினிஷிங் பண்ணிட்டதுக்கப்புறம் நல்லா இருந்துச்சு. இதுக்கு மேலே இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. நான் ஒட்டுறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், அதனால தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக காமிச்சிட்டேன். ரொம்ப ஈஸி தான். ஓகே, இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு க்யூட்டான ஒரு ரோஸ் மாதிரி கிடைக்கும். இது குட்டியாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் குட்டியாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமே வந்து பெருசாக தான், ரொம்ப பெருசும் இல்லை, மீடியம் சைஸாக தான் பண்ணியிருக்கேன். ஓகே, இதுக்கு வந்து லீவ் கூட வைக்கலாம், பட் நான் லீவ் வைக்கல. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறேன்னா இந்த பெண்ணை வந்து கலர் அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அந்த கீழே இருக்கிற கலருக்கு வந்து நான் க்ரீன் கலர் டேப் போட்டு ஒட்டிக்கிறேன் ஃபுல்லாக. இது வந்து க்ரீன் டேப். ஓகே, அந்த க்ரீன் டேப் போட்டுட்டு ஃபுல்லாக அந்த பெண்ணில்
கவர் பண்ணிட்டேன். இப்போ பார்க்குறதுக்கு ஒரு ரோஸ் மாதிரியும் இருந்துச்சு, கீழே வந்துட்டு அந்த காம்போடு இருக்கிற ஒரு ரோஸ் மாதிரியும் இருந்துச்சு. அதே சமயத்தில் பென்னு மாதிரியும் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். பென்னு மாதிரி நம்ம கையில் வச்சு எழுதும் போது பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. உங்களுக்குமே பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு அந்த பர்பிள் கலருமே காலி ஆகிடுச்சு. பர்பிள் கலர் உள்ளே போயிடுச்சு, அதனால பின்னாடி எல்லோ கலர் போட்டு வச்சுருக்கேன். இப்போ அந்த பர்பிள் கலரில் என்ன பண்ணலாம்னா, அந்த கையிலெல்லாம் போடுவாங்கள்ல பிளாஸ்டிக்கில் பேண்டு பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி இருக்கிறதுக்காக குட்டி குட்டி ட்ராப்ஸ் வந்து பக்கத்தில் சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ இது காஞ்சிட்டதுக்கப்புறம் எடுத்துட்டதுக்கப்புறம் இப்படி தான் இருந்துச்சு. இப்போ இது வந்து நம்ம கையில் வச்சு பார்க்கும்போது இந்த பிளாஸ்டிக்கில் பேண்டு வாங்கி போடுவாங்கள்ல அந்த மாதிரி இருக்கும். ஓகே, நம்ம வேணும்னா வந்துட்டு 2 சைடும் சின்ன ஜுவல்லரி கம்பி யூஸ் பண்ணி சேர்த்து வச்சு போட்டுக்கலாம். பட் நான் அந்த மாதிரிலாம் போடல, சும்மா எக்ஸாம்பிளுக்கு கையில் மட்டும் வச்சு காமிச்சிருக்கேன். இப்போதைக்கு நான் வந்துட்டு ஹார்டில் போட்டு ஒட்டி வச்சுட்டேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எல்லோ கலர்லேயும் எனக்கு யூஸ் பண்ணி பார்க்கலான்னு ஆசையாக இருந்துச்சு. அதனால என்ன பண்ணியிருக்கேன், அதில் வந்துட்டு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறேன். APPA அப்படின்னு சொல்லிட்டு 4 லெட்டர்ஸும் சேர்ந்து இருக்கிற மாதிரி எழுதுறேன். நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே ஹார்ட் போட்டுக்கிறேன். ஓகே, அந்த 2 ஏவும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஹார்ட் போட்டுக்கிறேன். இப்போ எல்லோ கலரும் என்னால் ப்ரெஸ் பண்ண முடியலங்கிறதுனால நான் வந்துட்டு பின்னாடி ஒரு ரெட் கலர் போட்டு வச்சுருக்கேன். பட் இந்த ரெட் கலர் வந்துட்டு நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறது கிடையாது. அது இன்னொரு வீடியோவில் நான் வந்துட்டு எல்லா ஸ்டிக்ஸ், அந்த கிளிட்டர் ஸ்டிக்ஸ்லாம் சேர்த்து வச்சுட்டு அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஓகே, இப்போ வந்துட்டு இந்த அப்பான்னு போட்டு மேலே ஹார்ட் போட்டிருந்தோம்ல, அதையும் வந்துட்டு எடுத்துட்டேன். இது எதுக்காக யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு க்ரீட்டிங் கார்டு மாதிரி செஞ்சுட்டு, ஃபாதர்ஸ் டேக்கு வந்து ஏதாச்சும் க்ரீட்டிங் கார்டு மாதிரி செஞ்சுட்டு அது உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி ஒட்டிட்டு அந்த ஹார்ட்டின் ஷேப்புக்குள்ளே நீங்கள் ஏதாச்சும் அப்பாவோட சின்ன ஃபோட்டோ இருந்துச்சுன்னா எடுத்து ஒட்டிக்கலாம். அதுக்காக யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் 3D எஃபெக்ட்டில். ஓகே, அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் ஐடியாஸும் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த ரோஸ் ரொம்ப ஃபேவரட்டாக பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இனிமேல் இந்த க்ளூ ஸ்டிக்ஸ் வச்சு ஏதாச்சும் ஐடியா இருந்தால் எனக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை.